அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியல இன்னைக்கு மிஸ் பண்ணிறாதீங்க. அதாவது இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அந்த சிவனாண்டி தான் அப்படின்னு நம்ம கார்த்திக் வந்து நிரூபிச்சிட்டாரு. ஆனா நம்ம ரோகிணி வந்து அவசரப்பட்டு குழந்தைய கலைச்சிட்டாங்கங்க. அத தான் ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த சோசியர் பொய் சொல்றாரு அப்படின்ட்டு நம்ம கார்த்திக் வந்து சாமுண்டீஸ்வரி எல்லாத்துக்குமே நிரூபிச்சிட்டாருங்க. ஆனா நம்ம ரோகிணி வந்து அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நம்ம குழந்தையால தான் அம்மாவுக்கு ஆபத்து வந்துட்டு, அதான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினச்சுட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் குழந்தைய கலைக்கிறதுக்கு வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, டாக்டரும் அதுக்கு சம்மதிச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா, நம்ம மயில் வந்து வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஃபோட்டோவ எடுத்து பார்த்தாரு. அதில வந்து ஐ மிஸ் யூ அப்படின்னு போட்டிருந்த உடனே, நம்ம மயிலுக்கு வந்து அழுவ வந்துட்டு அதுக்கடுத்து அந்த ஃபோட்டோவ கொண்டாந்து எல்லாத்துட்டயும் காமிச்சாரு. அதாவது ரோகிணி ஏதோ தப்பான முடிவு எடுத்திருக்க மாரி இருக்கு. இந்த ஃபோட்டோவுல நான் குடுக்கும்போது ஐ லவ் யூன்னு இருந்தது. இப்ப அத அழிச்சுட்டு ஐ மிஸ் யூன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்திக் வந்து அதாவது அத்தைக்கு நம்ம குழந்தையினால தான் ஆபத்து அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க ஏதோ ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அவங்கள முதல்ல கண்டுபிடிப்போம் அப்படின்னு அதுக்கடுத்து எல்லாரும் போறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அங்க போறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. நம்ம மயில் வந்து பயங்கரமா அழுறாரு. என்னலாம் கனவு கண்டு வச்சிருந்தேன். இப்படி பண்ணிட்டானா அந்த சிவனாண்டி அப்படின்னுகிட்டு. அதுக்கடுத்து நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து பயங்கர கோபத்துல அந்த சிவனாண்டிய வந்து ஜெயில்ல வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சிவனாண்டிட்ட வந்து சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்து இப்படி எங்கள அந்த குழந்தைய அழிக்க வச்சிட்டியேடா! நீ இனிமேல் நான் சும்மா விடமாட்டேன்" அப்படிங்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.